பாரு டீ புடவைலாம் நல்லா இருக்கு, அளவளவா இருக்கு. என்ன விலை வரும்னு தெரியலையே. நெட்டவள்ளி நல்லா உயரமா தானே இருக்கிற, அங்க பாரு அட்டையில தொங்குது, விலை போட்டுருக்கு. என்ன விலை போட்டுருக்குன்னு பாரு கொஞ்சம். ஏக்கா இந்த புடவை 700 போட்டிருக்கே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலியே. இதுக்கு நம்ம பட்டு புடவை வாங்கிட்டு போயிடலாமேக்கா. ஆமாட்டி ஆமாட்டி, இந்த புடவையெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம பட்டு புடவை போய் பார்த்து எடுக்கலாம். நல்லா ஜரிய வச்ச மாதிரி பெருசா 500 ரூபாய்க்கு தருவாங்க. நம்ம அதையே பார்த்து வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த காலேஜுக்கு போற பிள்ளைகளை கட்டுற புடவை. இதெல்லாம் நம்ம கட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும். நம்ம அந்த செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். நீ சரியான உச்சாரா இருக்கியே. இதை 100 ரூபாய்க்கு கொடுத்தா நீ வாங்காம போயிருவியோ? 100 ரூபாய்க்கு புடவை கொடுத்தா நன்றி, இந்த ரேக்ல இருக்க எல்லா புடவையும் அள்ளிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஆனா யார் தரப்போறா? ரூபாய்க்கு சட்டி பனியன் கூட வராது. உங்களுக்கு புடவை வேணுமா? வாங்கக்கா போய் பார்ப்போம். புடவை பாரு, நல்லா வெளுத்து போய் மாதிரி இருக்கு. துணி துவச்சி வெயிலில் காய போட்டால் வெளுத்து போகும் பாருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த புடவை 900 ரூபாயில் போட்டிருக்கு. எனக்கு இந்த கடையில் எல்லாம் வெளுத்து போய் சாயம் போன புடவையெல்லாம் வச்சு விற்காவளோ. அப்பெல்லாம் சொல்லாத டி, ரொம்ப நல்ல மனுஷ கடையா இருக்கும் டி. அந்த சோறெல்லாம் போடுறாங்களே, துணியை தைலப்படியில கொடுத்து சோறு போட்டு அனுப்புற மனுஷன் இங்கே தானே பார்க்க. எவ்வளோ நல்ல மனுஷனா இருப்பான். சோறு போடுவாங்க, அதை ஏமாத்திட்டாங்களே. அம்மா அடிச்சு தோத்துறாங்களே, போய் நல்ல மனுஷன் சொல்லியேக்கா வந்ததுக்கு ஏமாத்துன்னு தான் மிஞ்சம். அப்படியெல்லாம் சொல்லாத டி, எப்படி சோறெல்லாம் மீந்து போயிருக்கோம். நம்ம போய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தின்னுட்டு போயிடலாம். என்ன சரியா? ஆமாக்கா, வீட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியல. நல்லா ஒரு 2-3 பிளேட் வச்சு நல்லா தின்னுட்டு போயிடணும். நைட்டுக்கு ஆகிற மாதிரி இங்கேயே தின்னுட்டு போயிடணும், பார்த்துக்கிடுங்க. சரி வாங்க, முன்ன துணியை போய் பார்ப்போம். பட்டு செக்ஷன் எங்க இருக்குன்னு தெரியலையே. நீ ஏறி என் காலெல்லாம் போயிடும் போலியே. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் பாருங்கக்கா, துணியை நல்லா சேலையெல்லாம் நல்லா விரிச்சு விரிச்சு காட்டிட்டு இருக்கான். ஒரு விலை கம்மியாக இருக்குமோ? இல்லடி, நம்ம ரொம்ப 500 ரூபா போட்டு புடவை எடுப்போம். இந்த புடவையா எடுப்பீங்க? போய் அந்த பக்கம் போய் பாருங்கடி. நல்லா காஸ்ட்லியா நல்லா கிராண்டா ஜிகுன்னு இருக்கிற மாதிரி ஒரு புடவை பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, பார்த்துக்கணுங்க. இந்த புடவைலாம் 500 ரூபாய்க்கு தர மாட்டாவ. இதெல்லாம் 1000-2000 இருக்கும் போலியே. பார்த்தா கல்லெல்லாம் ஒட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது. வேண்டாம், நீ 500 ரூபாய்க்கு கொடுத்தா கூட இந்த புடவை நமக்கு வேணாம். இதெல்லாம் நல்லாவே இல்லை. வேற பார்ப்போம் வாங்க. நல்லா பட்டு புடவையா பார்ப்போம். அந்த மனுஷனை பார்த்தீங்களா, இன்னும் ஆடாமாசியாமல் அப்படியே நிற்கானே. காலையிலேருந்து ஒரு வழி இப்படியே தான் நின்று கிடப்பானோ. நெட்டவள்ளி, அவன் நின்னா உனக்கு என்ன வருது? நீ அவனையே ஏன் பார்த்துட்டு கிடக்க? வா நம்ம போய் நம்ம ஜோலியை பார்ப்போம். அவன் அப்படி நின்னாதான் உனக்கு வந்து காசு கொடுப்பாவளோ என்னமோ. நமக்கு என்ன தெரியும்? வா நம்ம போய் பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம். சரிக்கா போவோம், நாம் போவோம். நமக்கு என்ன, நின்று கிடந்தா என்ன, உட்காந்து கிடந்தா நமக்கு என்ன. நம்ம போய் நல்லா புடவையாக பார்ப்போம். நல்லா காஸ்ட்லியாக கிராண்டாக நல்லா பனாரஸ் பட்டு இந்த மாதிரி பட்டெல்லாம் சொல்லுதாவில்ல, இப்போ நிறைய பட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய பட்டாக வச்சு சேலை பூரா அப்படியே ஜரிகை வர மாதிரி பார்ப்போம். இப்போ இங்க இருக்க புடவைலாம் பார்த்தா இல்லை கம்மி காசுல தான் இருக்கும் போலியே. 500 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி புடவை இருக்குமா எனக்கு தெரியலையே. நம்ம இந்த கடைக்கு வந்துட்டோம். கடை பெருசா இருக்கா, புடவையில பார்த்தா வெளுத்து போயில கிடக்கு. அது வெளுத்து போகலக்கா, அதெல்லாம் டிசைன் போல இருக்கு. இப்போ வந்திருக்க டிசைன் இந்த டிவிலெல்லாம் கூட பார்த்துன்னா அந்த நடிகை இதெல்லாம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி புடவை தான் கட்டிட்டு வராவோ. அதெல்லாம் டிசைன் போல இருக்கு. நமக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சொல்லுதே, வெளுத்து போய் புடவை கட்டத்துல ஒரு டிசைனா? இந்த டிசைன் எல்லாம் நமக்கு வேணா சாமி. நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ப்ளூ கலரு சிவப்பு கலரா பார்த்து நல்ல புடவையா பார்த்து எடுத்துட்டு போகணும் டி. இல்லைன்னா இந்த மாதிரி மங்கி போன கலரா கொடுத்து ஏமாத்தி விடுவாங்க. நமக்கு இந்த டிசைன் எல்லாம் சொன்னா ஏமாந்துடாதீங்கடி. நம்ம நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி புடவை எடுத்துட்டு போகணும். அப்பதான் புடவை கட்டிட்டு போனா 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க. என்ன புரியுதா? காமக்கா, நல்லா மூஞ்சில் அடிக்கிற கலராக பார்த்து எடுத்துட்டு போகணும். 4 பேர் முன்னாடி நம்ம போய் நின்று நம்ம மட்டும் தனியாக பளிச்சுன்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு புடவையை நம்ம வாங்கிட்டு போகணும். என்ன, ஏற்கனவே உன்னை பார்த்தா 4 பேர் அடிச்ச மாதிரி தான் செவந்து போய் கிடக்கு. சரளா, நீ எதை வேணா சொல்லு. என் மேக்கப்பை மட்டும் கிண்டல் பண்ணாத. எனக்கு கெட்ட கோவம் வந்துட்டு பார்த்துக்க. சரி இங்கேயே அடிச்சுக்கிட்டே கிடக்காதிய, வாவ போய் நம்ம போய் நல்ல புடவையாக பார்த்து எடுக்கலாம். அப்புறம் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா புடவையே இருக்காது, பார்த்துக்கிடுங்க. ஆமா நெட்டவள்ளி, நீ சொல்லது சரிதான். கடையில் வேலை நீ கூட்டம் அதிகமாக இருக்கும் போலியே. இல்லை புடவையில அள்ளிட்டு போயிட்டா அப்போ நாம என்னத்தை போய் புடவை எடுக்க? வா நம்ம வெசியா போய் புடவை பார்க்கலாம். நேராப்பிலி சோப்பியாப்பிலி ஆயே காணும். இல்லை எங்கே போயிட்டாலோ தெரியல. அந்த புடவையே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து சுடிதார் தான் போடுவேன், மிடி தான் போடுவேன், இந்த பாதி பேண்ட் தான் போடுவேன், அரை பேண்ட் தான் போடுவேன்னு சொல்லி தெரியாதுங்க. அதுதான் காசு அதிகம். முழுசாக இருக்கிற துணிக்கெல்லாம் காசு கம்மி. இந்த அரை பேண்ட்டு அரை சொக்கா இருக்கிறதுக்கு தான் காசு நிறைய வாங்குறாங்க. இது என்னது வாட்சு? ஒரு துணி எடுக்கிறவங்களுக்குலாம் வாட்ச் ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புவாங்களோ? அதனால தான் வாட்ச் கண்ணாடியில் வச்சிருப்பாங்களோ? எங்கள் ஒருத்தரி காணுமே. நம்ம துணி எடுத்துகிட்டு வந்து வாட்ச் என்ன டிசைன் பிடிக்குதோ டிசைனெல்லாம் அள்ளிட்டு போயிடணுமே. ஐயோப்பா, வாட்ச் தராங்களா? வாட்சு என்னட்டி சொல்லுத? வாட்ச் தராங்களா? துணி எடுக்கிறவங்களுக்கு வாட்ச் தராங்களா? ஆமாக்கா, துணி எடுக்கிறவங்களுக்குலாம் வாட்ச் கொடுத்து அனுப்புவோம் போல. வரி எத்தனை வாட்ச் அங்கே குமிச்சு வச்சிருக்காவுக்கா. நம்ம காசு என்ன காசு போட்டுருக்கோம் அந்த காசுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் கொடுத்து அனுப்புவாங்க போல இருக்குக்கா. வா நம்ம சீக்கிரமாக போய் இந்த புடவையை எடுத்துட்டு அந்த பில்லை கொண்டு வந்து கொடுத்து வாட்ச் வாங்கிட்டு போயிடலாம். என்ன? சரிட்டி, வா நம்ம சீக்கிரமா போய் புடவையை பார்த்து வாங்கிட்டு வருவோம். அப்புறம் எல்லாமே தீர்ந்து போயிட போகுது. இங்க பாருங்க டி, எவ்வளோ பெரிய தூண் வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப வருஷமா கட்டியிருப்பாங்க போல இந்த கடையை. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல அந்த கிராமத்துல இந்த மாதிரி தானே வச்சு கட்டியிருப்பாங்க. அக்கா இதெல்லாம் கட்டடம் இல்லைக்கா, இதெல்லாம் வந்து ஒரு அட்டை மாதிரி வச்சு செட் பண்ணிக்கிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. இந்த இடத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி அட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சு செட் பண்ணி இந்த மேலே இந்த கட்டடம் மாதிரியே இருக்கும். ஆனால் கட்டடம் இல்லைக்கா, அதெல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி இந்த மாதிரி கடையை நடத்துவாங்க. அப்போ வரப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கக்கா. இதெல்லாம் கட்டடம் இல்லைக்கா, இதெல்லாம் நம்பாதீவ. என்னடி சொல்லுதே, இதெல்லாம் கடை இல்லையா, கட்டடம் இல்லையா? அப்பனா இதெல்லாம் இருந்து விழுந்தா என்னடி ஆகுது? மண்டையிலே விழுந்துருமே.
அம்மாக்கா இவ்வளோ பெரிய அட்டையில் நம்ம மேலே உள்ள என்ன ஒரு எந்திரிச்சு கூட வெளியே ஓட முடியாது. நம்ம உள்ள மாட்டிக்குவானு தெரியலையாக்கா. இந்த புடவையில என்னவும் தெரியலையே. ஒன்றும் உழுவாது. உழுவுற அளவுக்கு வந்து கடக்க வந்து கட்டிருப்பாவ. ஏக்கா எதை கண்டதையும் நினச்சி புலம்பிகிட்டே கிடக்கிய. புடவை பார்க்க வந்துட்டு கண்டதையும் பேச்சிட்டு கிடக்கிய. நீ புடவை வாங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏக்கா அங்கே பார்த்தீங்களா? அங்கே நிற்கிற கூட்டமெல்லாம் மூஞ்சிக்கெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு கிடக்காவ. என்னாச்சுன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லை டி. ஒரு வேளை பள்ளிகிளி விளக்காம வந்திருப்பாவ. காலையில் அவசரத்தில் பாவு குளிக்காம கூட வந்திருப்பாவ. பேசினா பக்கத்தில் இருக்கவங்க நாத்த வரும்னு சொல்லிட்டு இந்த மூடிட்டு வந்திருப்பாவன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அக்கா அப்படியாக்கா? அப்படின்னா நம்ம கூட அந்த மாதிரி ஒன்று மாட்டிட்டு வந்துடலாம் போலியே. எட்டவழி அப்படி பள்ளியே விளக்காம தான் வந்திருக்கியா நீ? அதெல்லாம் நேரமாக எந்திரிச்சு குளிச்சு பல்லு விலைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இந்த பசி தான் தாங்க முடியல. திங்காம ஓடி வந்துட்டேன் நான். சரி வாங்க நம்ம பார்த்துட்டு சேலையை நல்ல சேலையை பொறுக்கிட்டு ஏதோ பிரியா கொடுக்குறாங்கன்னு சொன்னி அதையெல்லாம் வாங்கிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு நம்ம அவ தின்னுட்டு போயிடலாம். எப்படி சோறெல்லாம் போடாமலாம் அனுப்ப மாட்டாங்க. நல்ல மனுஷன் சொல்லியிருக்காரு. சோறு போட்டு தான் அனுப்புவாரு. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல துணி கடைக்கு எதுக்கு வருவாங்க? துணி எடுக்க தானே வருவாங்க. என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுட்டு கிடக்க. அதுக்கு கேட்கல மேடம். இங்க நிறைய வகையான துணி இருக்கு, நிறைய வகையான பட்டு புடவைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த ரகம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து போடுவேன். அதுக்கு தான் கேட்கேன். கடைக்காரனாச்சி நல்லா 500 ரூபாய்க்கு ஆகிற மாதிரி நல்லா பெரிய ஜெரிகை வச்ச மாதிரி ஒரு பட்டு புடவை எடுத்து போடும். நல்லா பார்க்க பலன்னு இருக்கிற மாதிரி ஜிகுன்னு இருக்கணும். பார்க்க கட்டிட்டு போனால் 4 பேர் நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும். 500 ரூபா காஸ்ட்லி. பார்த்து எடுத்து போடுங்க. என்ன என்னம்மா சொல்றீங்க? 500 ரூபாய்க்கு காஸ்ட்லியான பட்டு புடவையா? 500 ரூபாய்க்கு யாருமா புடவை தராவ? 500 ரூபாய்க்கு சாதா புடவை கூட வராது. பார்த்துக்கிடுங்க. நீ 500 ரூபாய்க்கு புடவை கேட்குறேன். இருக்க புடவை காட்டுறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க. 500 ரூபாய்க்குலாம் புடவை வராது. முன்ன பின்ன வரும். பார்த்து எடுத்துட்டு போவேன். இவர் இப்படி சொல்றாரு. 500 ரூபாய்க்கு புடவை இல்லைன்னு சொல்றாரு. முன்ன பின்ன வரும்னு சொல்றாரு. முன்ன பின்ன வரும்னா ஒரு 500 400 450 அப்படி கூட வரும் டி. அதான் அவர் வந்து முன்ன பின்ன வரும்னு சொல்றாரு. சரி காட்டுட்டு நம்ம புடவை பார்ப்போம். 500 ரூபாய்க்கு வர மாதிரி அந்த புடவை இருக்கும். அந்த புடவை எடுத்துட்டு போயிடுவானே. சரியா? அப்படி சொல்லுதாரா? சரிக்கா. நான் கூட விலை ஜாஸ்தியாக இருக்குமோ என்னமோன்னு நினச்சேன். சரிக்கா நம்ம பார்ப்போம். பார்த்து எது பிடிச்சிருக்குதோ அதை பார்த்து முன்ன பின்ன வாங்கிக்குவோம். இல்லை அண்ணாச்சி, ஒரு 500 ரூபாய்க்கு அவர் மாதிரி நல்லா புடவையே எடுத்து காட்டல. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ முதல்ல எல்லா டிசைனும் எடுத்து காட்டு. எங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். என்ன சொல்லுது? சரி நான் காட்டுறேன். ஆனால் 500 ரூபாய்க்குலாம் புடவை இங்கே இல்லை. நான் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த புடவையில் ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருவேன். அது நல்லா இருந்துச்சுன்னா அதே போல் நான் எடுத்து காட்டுவேன். 4 புடவை காட்டிட்டு டிசைன் பிடிக்குதான்னு கேட்குங்க. கடையில் பாரு எத்தனை புடவை அடிக்க வச்சிருக்கேன். எல்லா புடவையும் எடுத்து இங்கே கொட்டுங்க. நாங்கள் எது பிடிக்குதான்னு சொல்லுதோம். நீ வாங்குற 500 ரூபா புடவைக்கெல்லாம் எல்லா புடவையும் எடுத்து கொட்ட முடியாது. பார்த்துக்க. இங்கெல்லாம் 1 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய் கூட புடவை இருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் எல்லா புடவையும் எடுத்து கலைக்க முடியாது. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லுதீங்க? உங்கள் கடையில் தான் துணிமணி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களே. சோறு கூட போட்டு அனுப்புறதா இல்லை ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி வச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டுல நாங்கள் வந்தோம். ஆமாக்கா நான் கூட பார்த்துக்க 20 ரூபாய்க்கு சேலன்னு சொல்லி போட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி வச்சிருந்தாலே. 20 ரூபாய்க்கு எந்த காலத்துல உனக்கு புடவை கொடுக்காங்க? நாங்கள் எங்கம்மா 20 ரூபாய்க்கு புடவை கொடுக்கோன்னு சொல்லி ஒட்டி வச்சிருந்தோம். ஏன் போய் பேசுறீங்க? நான் கூட பார்த்தேனே 20 ரூபாய்க்கு தள்ளுபடி சேலன்னு சொல்லி பெரிய போஸ்டர் மஞ்சள் கலரில் ஒரு போஸ்டர் ஒட்டி வச்சிருந்ததே. வர வழியில் நான் பார்த்துட்டுல வந்தேன். 20 ரூபாய்க்கு இல்லைம்மா, 20% தள்ளுபடி சேரன்னு போட்டிருந்தோம்மா. நீ ஒழுங்கா பார்க்காம இங்கே வந்து 20 ரூபாய்க்கு புடவை கேட்டு நான் எங்கம்மா போகிறது? 20 ரூபாய்க்கு ஏன் கை காய்ச்சல போட்டு உனக்கு நான் புடவை கொடுக்கணும்? அண்ணாச்சி எனக்கு இந்த பச்சை பேண்ட் சட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நாமெல்லாம் ரொம்ப தொலைவில் இருந்து வர பார்த்துக்கிடுங்க. நீ நல்ல புடவையே எடுத்து போட்டு காட்டுங்க. நாங்கள் பார்த்து முன்ன பின்ன பார்த்து எடுத்துட்டு போகிறோம். ஏக்கா நீங்கள் கேட்ட மாதிரி பேர் கலர் கலராக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு புடவை பிடிக்குதான்னு பாருங்க. இல்லை ஒத்த ரோசா, உனக்கு இந்த ரோஸ் கலர் புடவை நல்லா இருக்கும் போலியே. பெரிய பார்டர் வச்சிருக்குது. இப்பயே ரோஸ் கலர் கட்டி சலுப்பா இருக்கு. இந்த தடவை பச்சை கலர் கட்டலான்னு இருக்கேன். என்ன கட்சி பச்சை கலர் என் கலருக்கு நல்லா எடுப்பா இருக்கும் தானே. ஏற்கனவே நான் தமன்னா மாதிரி இருக்கேன். இதில் பச்சை கலரு ப்ளூ கலர் மாற்றி கட்டினா தானே நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். இந்த ஆரஞ்சு புடவை நல்லா இருக்குமா? என் கலருக்கு பார்க்க நல்லா எடுப்பா இருக்குமா? தெரியுது பல இருக்குதே. இந்த ஆரஞ்சு புடவை எடுத்து தனியாக வைங்க. அப்புறம் இருக்கிற புடவை பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை பெருக்கிறேன். என்ன சரியா? என்னது பெருக்கிக்கிறீங்களா? சின்ன பொம்பளைங்களா இருப்பாளோ போலியே. சரி நான் எடுத்து தனியாக வைக்கேன். எல்லாரும் ஒன்று இதில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வையுங்க. அப்போ நான் காட்டுறதுல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குங்க. எட்டி நெட்டவள்ளி அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கே மஞ்சள் கலரு தங்க கலர் பார்டர் போட்டு நல்லா மினுமின்னு இருக்கே. அந்த புடவை நான் கட்டினா எடுப்பா இருக்குமா இல்லையா? ஆமாக்கா உனக்கு நல்லா எடுப்பாக இருக்கும்க்கா. உங்கள் செலெக்ஷன் எப்பயுமே சூப்பர் தான். போங்க. நம்ம மஞ்சள் புடவை எடுத்து வைங்க. வேற காட்டுங்க. அதையும் பார்க்கும். எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். சரியா? இங்கே பாருங்கம்மா, நிறைய புடவை இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த மாதிரி புடவை தான் வரும். இதே நல்லா கிராண்டாக இருக்குது. இதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துக்குங்க. எட்டி நெட்டவள்ளி உனக்கு இந்த பச்சை கலர் புடவையில இந்த சிவப்பு பாட்டு போட்டுருப்பாரு. எவ்வளோ பெரிய பாட்டு. இது கட்டினா உனக்கு நல்லா இருக்கும் டி. இது நீ எடுத்துக்கிறியா? ஒர்க் போட்டு சலுப்பாக இருக்குக்கா. நல்லா பிரைட் கலராக பார்க்கணும். பிரைட் கலராக பார்த்து நம்ம எடுத்து கட்டினா தான் நம்ம அப்படியே பல்லன்னு தெரியும். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த புடவை தாம்மா வரும். நல்லா பிரைட் கலர்லாம் வராதுமா. இந்த கேரளா புடவை மாதிரி இருக்கும். நல்லா இருக்கே. வெளியில இருந்து சிவப்பு பாட்டு வருது. அது கூட நான் எடுத்துக்கலாம் போலியே.
அண்ணாச்சி எனக்கு இதுல எந்த புடவை பிடிக்கும் முன்னாடி காட்டினீங்க இல்லையா அதை எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டினீங்க இல்லையா அதை எனக்கு காட்டுங்க பாப்போம். 4 புடவை காட்டினேனே அதுவாம்மா? ஆமா அண்ணாச்சி அதே தான். இதானேம்மா சொல்லுதீங்க. இதுல உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கு? கலர் வாடாமல்லி பாட்டு புடவை உங்களுக்கு நல்லா இருக்குமே, பார்த்து வச்சு பாருவ. ஏன் ஆமாட்டி அந்த பச்சை கலர் வாடாமல்லி பாடம் இருக்க புடவை உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கேன். நீ அதை வாங்கிக்க பேசாம உனக்கு கலருக்கு அது நல்லா இருக்கும். அப்படியாக்கா சொல்லுதீங்க? சரிக்கா நான் அது அந்த புடவையே வாங்கிக்கிறேன். என்னாச்சி அந்த பச்சை புடவை எனக்கு பில்லு கொடுத்துருங்க, என் பேர் போட்டு பில்லு கொடுத்துருங்க. என்ன புடவை மாறி போயிருப்போது பார்த்துக்கிடுங்க. என்னாச்சி எங்க 2 பேருக்கும் அந்த 2ஆவதா காட்டினீங்க இல்லையா அந்த புடவை சட்டை எடுங்க, அதுல வந்து நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம், அதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுதான் என்னாச்சு எனக்கு அந்த மஞ்சள் கலர் புடவை இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா அது எனக்கு பில்லு கொடுத்துருங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. என் கலருக்கு அது எடுப்பா இருக்கும். அண்ணாச்சி எனக்கு அந்த பிங்க் புடவை இருக்குல்ல அந்த பிங்க் புடவை எனக்கு எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. சரிம்மா நீங்க எல்லாம் பில்லு போடுற இடத்துக்கு வந்துருங்க, உங்க புடவை எல்லாம் அங்க வந்துடும். ஏமா நெட்ட பொண்ணு நீ எதுவும் புடவை எடுக்கலையா? இல்லை அண்ணாச்சி எனக்கு இந்த பட்டு புடவையெல்லாம் வேணாம், எனக்கு பேசன் புடவை தான் வேணும். பேசனா அந்த புடவை டிவி சீரியலெல்லாம் கட்டிட்டு வரவும்ல, இந்த பேசன் சரி நான் அந்த மாதிரி புடவை தான் பார்க்கணும். அதை போய் பார்த்து எடுத்துக்கிறேன். இவங்க 3 பேருக்கு இந்த புடவை கொடுத்துருவேன். சரி எல்லாம் வாங்கிட்டு எங்க போலாம். இந்த ஸ்னேகா பிள்ளையை சோப்பியா பிள்ளையை காணோம், போய் தேடிட்டு வரலாம் வாங்க. ஸ்னேகா சோப்பியா இங்கே என்ன பண்ணுதீங்க? புடவை எடுத்தீங்களா இல்லையா? ஏதோ சோழி கீழின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏதோ நீ எடுத்தீயா இல்லையா? ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க பெப்பர் பேன்னு. அப்பா ஒரு வழியால வந்து சேர்ந்தீங்களா? நாங்கள் சோழி எடுக்கல ஒன்றும் எடுக்கல, நாங்கள் புடவை தான் பார்த்துருக்கோம். நான் போய் கட்டிட்டு வரோம், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நெட்டவள்ளி உனக்கும் ஒரு புடவை எடுத்திருக்கோம், கலருக்கும் ஹைட்டுக்கும் சூப்பராக இருக்கும். பார்த்துக்க பா, நீயும் வந்து கட்டிட்டு வந்து காட்டு, சூப்பராக இருக்கும். ஏன் அப்படியா ஸ்னேகா சொல்லுதே? இதோ உடனே வரேன், போவோம். அதுக்கு எங்கிட்டி போறிய? இங்கே ஒரு ஓரமா இந்த டேபிளுக்கு பின்னாடி கட்டி காட்டுவேன், பார்த்து நல்லா இருந்தா அதை எடுத்துட்டு போயிடலாம். டேபிளுக்கு பின்னாடியா? போமா, அதுக்குன்னு ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க. டேபிளுக்கு பின்னாடி நின்று புடவை கட்டுவாங்களா? ஏமா அந்த காலத்துலேயே இருக்கிறேனோ? சரி நேரமா போயிட்டு வாங்க, அப்பதான் வீடு போய் சேர முடியாது, இருட்டு கட்டி போயிடும். பார்த்துக்கிடுங்க. இதோ 5 நிமிஷம் கட்டிட்டு 3 பேரும் அழகா வந்து நிக்கிறோம் பாருங்க. எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. புடவை எடுத்துட்டேன்னு சொன்னாங்க, என்ன காசு எடுத்துக்கான்னு தெரியல, அது கேட்காம விட்டேன் நானே. சரிக்கா வரட்டும், பார்ப்போம். பார்த்து புடவை நல்லா இருக்குதா என்ன விலை என்னன்னு கேட்போம். கேட்டு நம்ம கட்டுப்படி என்ன எடுக்கலாம், இல்லைன்னா வேற புடவை பார்ப்போம். என்ன அம்மா எங்கள் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? என்னோட செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? டீ என் கண்ணே பட்டுடும் போலயே, 3 பேர் நல்ல தேவதை கணக்கால இருக்கியே. நெட்டவள்ளி எப்படியே ஊருக்குள்ள போயிடாத, உன்னை யாரும் அளவா தூக்கிட்டு போயிட போறானுங்க. ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா இருக்குக்கா, போங்கக்கா. ஆமா பாதி ஜாக்கெட் தான் இருக்கு, மீதி ஜாக்கெட் காணுமேடி. எங்கடி காணும்? ஜாக்கெட்டே காணும். இதெல்லாம் இப்போ மாடல்மா, இந்த சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டாதாம்மா நல்லா இருக்கும். அவங்களே கொடுத்துருக்காங்க பாரு. என்னடி மாடலு? பாதி ஜாக்கெட்டே காணும்னு சொல்றத மாடல் கிட்டன்னு சொல்றவ ஏன்டி கை தூக்குனா அப்படியே தெரியும் போலயேடி. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியலடி, வேணாண்டி. அப்புறம் உங்க அப்பா வந்து என்ன திட்ட போறாருடி, வைவாருடி. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க. நான் வந்தால் அப்பா வந்தால் நான் பேசிக்கிறேம்மா. பாருமா, எனக்கு ஏதாவது நல்லதாக வாங்கி கொடுமா. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தாம்மா போடுறாங்க. நீ முன்னால தாம்மா நான் எல்லாமே கை ஃபுல்லாக வச்சு போட்டுட்ருக்கேன். ஸ்லீவ்லெஸ்ஸே போட விட மாட்டேங்கிறேன். ஆமாக்கா நான் கூட போடுறப்ப பார்த்தேன்க்கா, ஜாக்கெட் கையை வச்சு தைக்காம விட்டானு தெரியல. போகிற வழியில் கீழே டைலர் எவனோ இருந்தால் வச்சு தைச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஸ்னேகா தாக்கா சொன்னா இது அப்படி தான் இருக்கும் ஸ்லீவ் லெஸ்ன்னு சொன்னாக்கா. அது என்ன லெஸ்ஸோ தெரியலக்கா, இந்த லெஸ்ன்னு சொல்லி ஜாக்கெட்டை லெஸ் பண்ணிட்டானுங்கக்கா. நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்க்கா, நம்ம ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கக்கூடாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினா தான் நம்ம பெரிய பெரிய லெவலுக்கெல்லாம் போக முடியும். சரியா? நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ ஊருக்குள்ளே எல்லா பிள்ளைகளும் இப்படி தான் போட்டுட்டு தெரியாளுங்க. இந்த டிவி சீரியல்லாம் பார்க்கலையா? அதில் பாரு எல்லாம் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காள். நெட்டவள்ளி கூட ஒரு தடவை சொன்னால் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாம்மா, நீயும் புரிஞ்சுக்கும்மா. அவங்க தான் இவ்வளோதான் சொல்லுதாங்கல்ல, விடுங்கக்கா. பிள்ளைங்க ஏதோ ஆசைப்படுறாங்க, போட்டுட்டு போட்டோம். தினமுமா போடுறாங்க, ஏதோ ஒரு பண்டிகை நாள்னு வந்தால் போடுறாங்க, அவ்வளோதான். சரி சரி எல்லாம் சொல்லுதீங்க, ஆசைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்தால் நீங்கள் தான் பேச்சு சமாளிக்க. நான் சொல்லிட்டேன்ப்பா, நானே இது தலையிடவே மாட்டேன். சரிம்மா அதெல்லாம் ஸ்னேகா சொல்லிக்குவா, நான் கூட சொல்லிக்கிறேம்மா, விடுமா. சோப்பியா இந்த பாவாடை சட்டை நீ ரொம்ப அளவா இருக்குடி. எத்தனை நாள் அம்மா சொல்லியிருப்பேன் பாவாடை சட்டை போடின்னு. ஒரு நாளாச்சும் அம்மா பேச்சு கேட்டியா? இப்போ பார்த்து எவ்வளோ தேவதை மாதிரி இருக்குடி நீ. சரி நேரமாவது வாங்கல, பில்லை போட்டு பையெல்லாம் வாங்கிட்டு நம்ம போவோம், வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்களாம் எங்கே இருக்குதோ தெரியல, அதை கண்ணாடி குண்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். இல்லை விளையாடிட்டு இருக்கா, இல்லை அங்கேயே தூங்கிச்சானு தெரியல, போய் பார்க்கணுக்கா. அப்புறம் நேரமாகி போயிடும். ஏம்மா எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஏம்மா இந்த புடவை கட்டிட்டு இருக்கிறவங்களே, இதெல்லாம் கடை பில்லு பேரோட இருக்குது, அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. இல்லை கழட்டி பழைய துணி போட்டுக்கிட்டு இதை முன்னாடி கொடுத்து பில் பண்ணி பில்லை போட்டு காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியுதா? அப்படியே மலமலன்னு வெளியே போயிடாதீங்க. எல்லாம் வெளியே ஸ்கேனிங் இருக்க மாட்டினீங்கன்னா அப்புறம் கம்பி என்ன வச்சிருவாங்க பார்த்துக்கிடுங்க. இல்லை அண்ணாச்சே, அது கூட எங்களுக்கு தெரியாது பில் போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு. அல்ல எங்களுக்கு தெரியும், நீர் போங்க. சரிம்மா எல்லாம் துணியெல்லாம் கழட்டி அங்கே கொடுத்துட்டோம், நம்ம போவோமா? நீங்கள் எடுத்த துணியெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையடி. பில்லு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. என்கிட்ட காசு இல்லடி, 500 ரூபா தாண்டி ஒரு ஆளுக்கு கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா? அதனால தான் 500 600 வர மாதிரி தள்ளுபடியில் பார்த்து துணி எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் 500 தான். நீ ஒன்றும் கவலைப்படாதவா, போவோம். ஆமாக்கா இல்லை பாதி விலையாக தான் இருக்கும். ஜாக்கெட் வேறு பாதி துணி தானே இருக்கேன், பாதி துணி காணதே இல்லை. அதில் பாதி விலைக்கு தான் கொடுப்பாவ.
ஆமாட்டி நாம கூட பாதி துணி இருக்கிற மாதிரி ஜாக்கெட் வாங்கி துணி போட்டா காசு கம்மியாகும் போலயே. ஆனா நம்ம வயசுக்கு இதெல்லாம் போட முடியாது. சரி வா போவோம். ஏட்டி பரவாயில்ல டீ, இந்த கடை ரொம்ப பரவாயில்ல டீ. சோறு பண்ணு தான் போடல, அது ஒன்று தான் குறை. பரவாயில்ல, இருந்தாலும் துணியெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லா துணியும் அள்ளிட்டு வந்துட்டோம் டீ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அம்மா எனக்கு கவுன் வாங்குனீங்க அம்மா. வாங்கிட்டேன் பூமாரி, அம்மா உனக்கு கவுன் வாங்கிட்டேன். உனக்கு வாங்காமையா வருவேன் அம்மா. அம்மா எனக்கு கவுனு. எனக்கும்மா, எனக்கும் தானே வாங்கி தரேன்னு சொன்னி. எனக்கு கவுன் வாங்கியே இல்லையா? வாங்கியாச்சு, எல்லாருக்கும் எல்லாமே வாங்கியாச்சு. எல்லாருக்கும் துணி எடுத்து நிறக்கமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் வாங்க. வீட்டில் போய் வச்சு எல்லாம் பார்ப்போம். என்ன இன்னும் நேரமாச்சு பாரு, இருட்டே ஆகிப்போச்சு. வாங்க வீடு போய் சேருவோம்.